வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். இந்திய பழங்குடியினர் திருவிழா 2026 நேற்று புதுடெல்லியில் மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜோல் ஓரம் துவக்கி வைத்தார். இவ்விழாவானது இந்திய பழங்குடியின சமூகங்களின் பலமான பாரம்பரியங்கள், படைப்பாற்றல் மற்றும் மீள்திறனை பிரதிபலிப்பதாக அவர் கூறியுள்ளார். ஏர் இந்தியா மற்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஆகியவை இன்று மேற்காசிய பகுதிகளுக்கு திட்டமிடப்பட்ட மற்றும் திட்டமிடப்படாத 48 விமானங்களை இயக்க உள்ளது. பிரசார் பாரதியின் வேவ்ஸ் OTT தளத்தை இதுவரை 84 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயன்படுத்தி வருவதாகவும், பிரசார் பாரதியின் ஷப்த் சேவை தமிழ் உள்ளிட்ட 15 மொழிகளில் வழங்கப்பட்டு வருவதாகவும் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நடைபெறும் முக்கிய நிகழ்ச்சிகள் தொடர்பான செய்திகளை இந்த சேவை வழங்கி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற பொதுத் தேர்தலையொட்டி காரைக்கால் மாவட்டத்தில் தேர்தல் முன்னேற்பாடுகள் மற்றும் வலுவறைகளை மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான திருமதி இஷிதா ராட்டி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளின்படி வாக்குப்பதிவு எந்திரங்கள் முழுமையான பாதுகாப்புடனும் வெளிப்படைத் தன்மையுடனும் பராமரிக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாகவும் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தேர்தலின் போது வெடிபொருட்கள் மற்றும் வெடிமருந்துகளை தவறாக பயன்படுத்துவதை தடுப்பதற்காகவும், பொது அமைதி மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் இந்திய வெடிபொருள் சட்டம் மற்றும் விதிகளின்படி பட்டாசு தயாரிக்கவும், வைத்துக் கொள்வதற்கும் விற்பதற்கும் வழங்கப்பட்ட அனைத்து உரிமங்களும் வரும் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரையும் மற்றும் வரும் மே மாதம் 2ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரையும் தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.